சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கையிலிருந்து தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். ஏற்கனவே ஒரு கீழடி அருங்காட்சியகம் இருக்கு. இந்த திறந்தவெளி அருங்காட்சியகம் எப்படி மாறுபட்டது? இதனுடைய சிறப்புகள் என்னென்ன? தொல்லியல் துறை சார்ந்த பல திட்டங்களை முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக கீழடி தொல்லியல் தளம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வருது. அதாவது தொல்லியல் துறை சார்பில் தமிழ்நாட்டின் வைகை நதிக்கரையில சங்ககால நகர நாகரிகத்தின் ஆய்வுக்கூடமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க கீழடி தொல்லியல் தளத்தினை உலக தமிழர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ளும் வகையில 4.5 ஏக்கர் பரப்பளவுல 65,000 சதுர அடியில 2 காட்சிக்கூடங்கள் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் தான் இப்ப செயல்பாட்டுக்கு வருது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்ப திறந்து வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் சரபேந்திர ராஜபட்டினம் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள மனோரா நினைவு சின்னத்துல 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு பணிகளையும் புது பொலிவுடன் அமைக்கப்பட்டுள்ள கட்டட முகப்பு விளக்கையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இப்படியாக கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் உட்பட பல தொல்லியல் துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.